மனிதன் ஜெயிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். ஒரு பிறந்தநாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும். ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும். வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. இருக்கிற போது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது. மயானம் வந்தது. நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து சென்றன. கடவுள் யோசித்தான், இறப்பென்ற ஒன்று இல்லாதிருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான். பாவம் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில் தானே மயானம். வந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம். இது ஆறறிவு ஓய்ந்து அடங்கிற ஆட்டம். கடவுள் யோசித்தான், உயர்ந்த ஜாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனியே மயானங்கள். மதங்கள் ரீதியில் மயானங்களில் பிரிவுகள். சாம்பல் மேட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனைகள். என்ன மனிதர் இவர்கள்! அரைஞான கயிற்றை அறுத்து கொள்ளும் வேளையிலும் அடங்க மறுக்கிறானே இந்த மனிதன். அங்கிருந்தும் கிளம்ப புறப்பட்டான். ஆவிகள் சில அவனை அடையாளம் கண்டுகொண்டன. ஆண்டவனை அங்கிருந்த ஆவிகள் அடையாளம் கண்டுகொண்டன. யார் நீ என்றான் இறைவன். நேற்று வரை நான் முதலாளி, இன்று என் விலை எனக்கே தெரியவில்லை. 80 வயதில் இந்த இடம் தேவைதானா என்றது ஒரு ஆவி. ஆண்டவன் சொன்னான், எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி வாழ்ந்தாய் என்பதில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்றான் இறைவன். இறைவா, என்னை ஏன் படைத்தாய்? ஏன் இந்த சிறைக்குள் அடைத்தாய் என்றது ஒரு ஆவி. அவனுக்கும் பதில் சொன்னான் இறைவன். ஒரு அரசியல் ஆவி, ஆண்டவா, இங்கே இடைத்தேர்தலே வராதா என்றது. இன்னும் நீ திருந்தவே இல்லையா என்றான் இறைவன். ஒரே அழுகை சத்தம். பெண்ணாக பிறந்தது போதுமடா சாமி என்றது ஒரு ஆவி. ஆண்டவன் அருகில் வந்து காதோரம் சொன்னான், ஆணாக பிறந்து பார், அதை விட கஷ்டம் என்றான். இறைவா, நான் செய்த பாவம் என்ன என்று அழுதது ஒரு குழந்தை. ஆவி, பாவிகள் நிறைந்த உலகத்தில் பிறந்தது தானடா நீ செய்த பாவம் என்றான் ஆண்டவன். சரி, நல்லவர்களை எல்லாம் சீக்கிரம் அழைத்துக் கொள்கிறாய், கெட்டவர்களை நீண்ட நாள் வாழ வைக்கிறாயே, இது என்ன உன்னுடைய நீதி என்றான். நல்லவர்களை விட்டு வைத்தால் அவர்களும் கெட்டவர்களாகி விடுவார்கள் என்றான் ஆண்டவன். மலர் படைத்தாய், மனம் படைத்தாய், இன்று ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி. ஆண்டனுக்கும் அடி சறுக்கும் என்றான். ஒரே சிரிப்பு சத்தம். நல்ல வேளை, தற்கொலை செய்து கொண்டது நல்லதாகி போய்விட்டது என்றது அந்த ஆவி. இல்லை என்றால் கஷ்டமடா சாமி என்றது ஆவி. கோழைகளுடன் பேசுவதில்லை நான் என்றான் கடவுள். எல்லா உயிர்களும் பிறக்கின்றன, இறக்கின்றன, உனக்கு மட்டும் சாவே இல்லையா என்றது இன்னொரு ஆவி. யார் சொன்னது எனக்கும் மரணம் உண்டு? மழலைகள் சிரிக்கும்போது நான் பிறக்கிறேன். மனிதர்கள் இதுபோல செய்யும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு கணமும் நான் இறக்கிறேன். ஆவிகளோடு பேசியதில் 1000 அர்த்தங்களை கண்டுகொண்ட ஆண்டவன் அங்கிருந்து மனிதர்கள் என்ற போர்வையில் நடமாடுகிற விலங்குகளிடம் இருந்து விடை பெற்று சென்றான் இறைவன்.